ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கில் 93% ஆஃப் இண்டிவிஜுவல் ட்ரேடர்ஸ் பார்த்தீங்கன்னா லாஸ் தான் பண்ணுறாங்க அப்படின்னு செபி சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த லாஸை எப்படி நம்ம வந்து ஸ்டாப் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ட்ரேடிங்கில் லாஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த லாஸுக்கான ரீசன் என்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். பெரும்பாலும் ட்ரேடர்ஸ் லாஸ் பண்ணுறதுக்கான காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் பற்றின ஒரு ப்ராப்பரான நாலேஜ் வந்து இல்லாதது, சரியான ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் வந்து ஃபாலோ பண்ணாதது, ஃபைனலாக பார்த்தீங்கன்னா எமோஷனை பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறது. இந்த 3 ரீசன் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கில் லாஸ் பண்ணுறதுக்கான மெயின் ரீசன். இப்போ இதை ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம். இப்போது ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது லேக் ஆஃப் நாலேஜ். நீங்கள் ட்ரேடிங்குள்ளே என்டர் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கனாலே ப்ராப்பரான நாலேஜ் அப்படிங்கிறது வந்து அவசியம். நீங்கள் ஒரு ட்ரேடர் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டெக்னிக்கல் அனாலிசிஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு இன்வெஸ்டராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபண்டமெண்டல் அனாலிசிஸும் தெரிஞ்சிருக்கணும், டெக்னிக்கல் அனாலிசிஸும் தெரிஞ்சிருக்கணும். ஆனால் நீங்கள் ஒரு ட்ரேடர் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு டெக்னிக்கல் அனாலிசிஸ் மட்டுமே போதுமானது. ஆனால் இங்கே ட்ரேடிங்கில் என்டர் ஆகிற நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபண்டமெண்டல் அண்டு பேசிக்ஸ் நாலேஜே இருக்கிறது இல்லை. கேண்டில் ஸ்டிக்ஸ்னால் என்ன, அதை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது, என்னென்ன கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் இருக்குது, ஒரு சார்ட்டை எப்படி ரீட் பண்ணுறது, அனலைஸ் பண்ணுறது, மார்க்கெட்டோட டைரக்ஷனை எப்படி கண்டுபிடிக்கிறது, அதாவது மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டில் இருக்கா இல்லை டவுன் ட்ரெண்டில் இருக்கா இல்லை சைட்வேஸில் இருக்கா, ஒரு ப்ரைஸுக்கு எது வந்து சப்போர்ட் லெவல், எந்த இடத்துல பையர்ஸ் வந்து அதிகமாக உள்ள என்ட்ரி ஆவாங்க, அதே போல் ஒரு ப்ரைஸுக்கு எது ரெசிஸ்டன்ஸ் லெவல், எந்த இடத்துல வந்து செல்லர்ஸ் அதிகமாக உள்ள என்ட்ரி ஆவாங்க, இந்த மாதிரி பேசிக்ஸ் நாலேஜ் எதுவுமே ப்ராப்பராக தெரிஞ்சிக்காமல் ட்ரேடிங்கில் என்டர் ஆகிறது லாஸ் பண்ணுறதுக்கான மெயின் ரீசன். ஸோ நீங்கள் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடர் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் லேர்ன் பண்ண வேண்டியது டெக்னிக்கல் அனாலிசிஸ் தான். இப்போ இந்த டெக்னிக்கல் அனாலிசிஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாகவே நிறைய யூடியூப்பில் வந்து வீடியோஸ் கிடைக்குது. நீங்கள் ப்ராப்பராக வந்து ஒன் பை ஒன்னாக லேர்ன் பண்ணுங்கள், அதுக்கப்புறமா ட்ரேட் பண்ணலாம். அடுத்ததாக மணி லாஸ் பண்ணுறதுக்கான மெயின் ரீசனாக நம்ம பார்க்குறது ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணாமல் இருக்கிறது, அதிகமான லெவரேஜ் வந்து யூஸ் பண்ணுறது. அதாவது ஒரு லார்ஜ் பொசிஷனை நம்மக்கிட்ட இருக்கிற கம்மியான கேபிட்டலை வச்சு யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறது. அப்போ நமக்கு என்ன தோணும், நமக்கு ப்ராஃபிட் வந்துச்சுன்னா நிறைய ப்ராஃபிட் வருமே அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசிப்போம். அதே போல் லாஸ் வரும்போது நமக்கு பெருசாக லாஸ் வரும் அப்படிங்கிறத வந்து மறந்துடுறோம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா இப்போ நீங்கள் ஸ்டாக்ஸ் எடுத்துக்கிறீங்க, ஸ்டாக்கில் நார்மலாக நீங்கள் டெலிவரி எடுக்கிறீங்க அப்படின்னா 10,000 ரூபாய் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா அந்த 10,000 ரூபாய்க்கு மதிப்புக்கு உள்ள ஸ்டாக்கை மட்டும் தான் உங்களால் டெலிவரி எடுக்க முடியும். ஆனால் நீங்கள் இன்ட்ராடே ட்ரேடிங் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 டைம்ஸ் இல்லை 4 டைம்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெவரேஜ் கொடுப்பாங்க. அப்போ நமக்கு என்ன தோணும், 10,000 ரூபாயை வச்சுக்கிட்டு கிட்டத்தட்ட 40,000 ரூபாய் மதிப்புள்ள ஸ்டாக்ஸை வந்து நம்ம ட்ரேட் பண்ணுறோம். அப்படி இருக்கிறப்போ 40,000 ரூபாய்க்கு ட்ரேட் பண்ணுறோம், அந்த அளவு மதிப்புள்ள ஒரு ஸ்டாக்கில் ட்ரேட் பண்ணுறோன்னா நமக்கு நிறைய ப்ராஃபிட் வரும்ல அப்படின்னு யோசிக்கிறோம். நல்லா திங்க் பண்ணி பாருங்கள். இன்கேஸ் உங்களுக்கு அகேன்ஸ்டாக உங்களோட ட்ரேட் போணுச்சு அப்படின்னா உங்களோட லாஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ அப்போது இந்த ஓவரால் லெவரேஜ் எடுக்கிறது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு புவரான ஒரு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டில் வந்துடும். ஸோ அதனால் லெவரேஜ் இல்லாமல் ட்ரேட் பண்ண பழகுங்க. ஆனால் ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லெவரேஜோட தான் நீங்கள் ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஏன்னா 1,00,000 ரூபாய்க்கு மேலே மதிப்புள்ள ஒரு ஆப்ஷன் கான்ட்ராக்டை ஒரு லாட் சைஸ் நீங்கள் நிஃப்டியை பை பண்ணுறீங்க அப்படின்னா 100 ரூபாய் ப்ரீமியம் இருந்துச்சுன்னா வெறும் 7,000லேருந்து 10,000க்குள்ளே கேபிட்டல் இருந்தாலே போதும், அதை வச்சு ட்ரேட் பண்ணுறீங்க. எந்த அளவுக்கு நம்ம லெவரேஜ் எடுக்கிறோமோ அது அந்த அளவுக்கு நமக்கு லாஸும் அதிகமாகும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்ததாக ஸ்டாப் லாஸே போடாமல் ட்ரேட் பண்ணுறது இல்லை ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து கிரியேட் பண்ணுறது. எதுக்காக அப்படின்னா மார்க்கெட் எப்போ வேணாலும் ரிவர்சல் ஆகும். சப்போஸ் மார்க்கெட் நமக்கு அகேன்ஸ்டாக போனால் கூட எந்த டைம் வேணாலும் ரிவர்சல் ஆகும். அப்போது திரும்ப ப்ராஃபிட்டுக்கு வந்து அது வரும் அப்படிங்கிற நம்பிக்கையில் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரேடை ஹோல்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. எவ்வளோ லாஸ் ஆனாலும் ஸ்டாப் லாஸுங்கிற ஒரு இது எதுவுமே போடாமல் ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கிறது. நீங்கள் ஒரு ட்ரேட் எடுக்க போகிறீங்கன்னா அந்த ட்ரேடு என்ட்ரி ஆகிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட அதுக்கான எக்ஸிட் பிளான் இருக்கணும். அதாவது நமக்கு எவ்வளோ பாயிண்ட் ஸ்டாப் லாஸு, எத்தனை பாயிண்ட் டார்கெட்டு, எந்த இடத்துல நம்ம வெளில வருது, இதுக்கப்புறம் நமக்கு எவ்வளோ ரிஸ்க் வைக்கிறது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஒரு கால்குலேட்டிவாக இருக்கணும். அடுத்ததாக பொசிஷனை ஹெட்ஜ் பண்ணாமல் ட்ரேட் பண்ணுறது. இது கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதாவது நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த நோ ஸ்டாப் லாஸ் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது வந்து நீங்கள் நேக்கடாக ஒரு பொசிஷன் எடுக்கிறீங்க. சப்போஸ் மார்க்கெட் மேலே போகுதுன்னு ஒரு கால் ஆப்ஷனையோ இல்லை கீழே வருதுன்னு ஒரு புட் ஆப்ஷனையோ எடுக்கிறீங்கன்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 10 பாயிண்ட்டு இல்லை ஒரு 5 பாயிண்ட்டு இல்லை ஒரு 15 பாயிண்ட்டுன்னு அதோட ரிஸ்க்குக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஸ்டாப் லாஸுங்கிறது வந்து போட்டாகணும். இது வந்து மஸ்ட்டு. இப்போது இந்த ஹெட்ஜிங்கில் எப்போ வரும் அப்படின்னா நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபார்ம் பண்ணுறீங்க, மார்க்கெட் மேலே போகுது அப்படின்னா அட் த மணியில் ஒரு கால் ஆப்ஷனை பை பண்ணுறப்போ ஒரு 2 ஸ்ட்ரைக் தள்ளி அவுட் ஆஃப் த மணியில் ஒரு கால் ஆப்ஷனை செல் பண்ணுவீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஸ்ப்ரெட்டு மாதிரி இருக்கும். இதனால் என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கான ரிஸ்க் அப்படிங்கிறது வந்து டிஃபைன் ஆகிடும். அதாவது
அதிகபட்சம் மார்க்கெட் நமக்கு எவ்வளோ அகேன்ஸ்டாக போனாலுமே நம்மளோட ரிஸ்க் வந்து இவ்வளோ தான், 1000 rupees தான், 2000 rupees தான் அப்படிங்கிறது வந்து டிஃபைன் பண்ணிடுவோம். ஸோ மார்க்கெட்டில் வந்து நிறைய புல் கால் ஸ்ப்ரெட்டு, புல் புட் ஸ்ப்ரெட்டு, பியர் கால் ஸ்ப்ரெட்டு, பியர் புட் ஸ்ப்ரெட்டு, இந்த மாதிரி நிறைய ஸ்ப்ரெட் இருக்குது. அடுத்ததாக ரிஸ்கிங் டூ மச் பர் ட்ரேட், அதாவது ஒரு ட்ரேடில் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான ரிஸ்க்கை வந்து நம்ம எடுக்கிறது. இப்போது நீங்கள் எப்போவுமே ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா அதில் மேக்ஸிமம் 1 to 2% உங்களோட ரிஸ்க் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அப்போ தான் நீங்கள் அடுத்தடுத்த ட்ரேடு வந்து பண்ணாலும் ப்ராஃபிட்டோ லாஸோ வரும்போது உங்களுக்கு வந்து கேபிட்டல் அப்படிங்கிறது வந்து ப்ரொடெக்ட் ஆகும். ஒரே ட்ரேட்லேயே 5%, 10% இல்லை 50% ரிஸ்க்லாம் வச்சிங்கன்னா இன்கேஸ் மார்க்கெட் உங்களுக்கு அகேன்ஸ்டாக போச்சு அப்படின்னா என்ன ஆகும், உங்களோட கேபிட்டல் வந்து சீக்கிரமே வந்து வாஷ் அவுட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி 5%க்கு மேலே ரிஸ்க் வைக்கிறது அப்படிங்கிறது வந்து புவரான ஒரு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். அடுத்ததாக இக்னோரிங் பொசிஷன் சைசிங். ஸோ இதில் என்ன ஆகும் அப்படின்னா நம்ம எத்தனை லாட் எடுக்க போகிறோம், இப்போ ஒரு 10 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் வைக்கிறோம் நிஃப்டியில், ஒரு லாட் எடுக்கிறோம் அப்படின்னா 10 பாயிண்ட் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 750 rupees வந்து உங்களுக்கு ரிஸ்க்கு. சரிங்களா? அப்போது நமக்கு ஒரு நாளைக்கு 1000 rupees தான் ரிஸ்க் அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் ஒரு லாட்டு தான் எடுக்கணும். ஆனால் மார்க்கெட் வந்து மேலே போகுதா கீழே போகுதா அப்படிங்கிற ஒரு பதட்டத்திலேயே என்ன பண்ணிடுவாங்கன்னா ரேண்டமாக ஒரு லாட் சைஸ் 5 லாட் எடுக்கிறது, அடுத்த ட்ரேடில் ஒரு 10 லாட் எடுக்கிறது. இந்த மாதிரி அந்த லாட் சைஸை வந்து கால்குலேட் பண்ணாமல் ரிஸ்க்கை பொறுத்து லாட் சைஸை கால்குலேட் பண்ணணும். இப்போது உங்ககிட்ட வந்து ஒரு 1 lakh rupees இருக்குது, நீங்கள் ஒரு 2% ரிஸ்க் எடுக்கலான்னு இருக்கீங்க, அதாவது 2000 rupees ரிஸ்க் எடுக்கலான்னு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் மேக்ஸிமம் ஒரு 10 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் வைக்கிறீங்க அப்படின்னா நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு 3 லாட் தான் நீங்கள் எடுக்கலாம். அந்த மாதிரி அந்த லாட் சைஸை வந்து மெஷர் பண்ணி கால்குலேட் பண்ணி நீங்கள் ட்ரேடில் என்டர் ஆகணும். இப்போ நீங்கள் லார்ஜ் குவான்டிட்டி நிறைய லாட் சைஸை நீங்கள் போட்டிங்கன்னா சப்போஸ் உங்களுக்கு அகேன்ஸ்டாக மார்க்கெட் போயிடுச்சு அப்படின்னா என்ன ஆகும்னா நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு பெரிய லாஸை வந்து ஃபேஸ் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா புவரான ஒரு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். நிறைய ட்ரேடர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த நாலேஜ், அதாவது டெக்னிக்கல் அனாலிசிஸில் ஓரளவு ஸ்ட்ராங்காகவே இருப்பாங்க, நல்லா லேர்ன் பண்ணியிருப்பாங்க, இருந்தும் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா லாஸ் தான் ஃபேஸ் பண்ணுவாங்க. அதுக்கு மெயினான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ராப்பராக ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஃபாலோ பண்ணாதது, அதே போல் சைக்கலாஜிக்கல் இஷ்யூ, அதாவது இந்த எமோஷன்ஸை பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறது. இந்த 2 விஷயத்துலையும் நீங்கள் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கனாலே போதும். அடுத்ததாக எமோஷன்ஸை பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணும்போது எப்படிலாம் நம்ம மணி லாஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ப்ராப்பராக அனாலிசிஸ் பண்ணாமல் ஒரு எக்ஸைட்மெண்ட்டில், அதாவது மார்க்கெட் சடனாக மேலே போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், உடனே கால் ஆப்ஷனை ஓடி போய் வாங்குறது, இல்லைனா புட் ஆப்ஷனை போய் வாங்குறது, இந்த மாதிரி ஒரு எக்ஸைட்மெண்ட்லையோ இல்லை ஃப்ரஸ்ட்ரேஷன், அதாவது நீங்கள் ஒரு மாதிரி தொடர்ந்து லாஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஒரு வெறுப்பில் போய் ஏதோ ட்ரேட் எடுக்கிறது, ஒரு அனாலிசிஸே இல்லாமல் இந்த மாதிரி ட்ரேட் எடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா அதுக்கு எவ்வளவு ஸ்டாப் லாஸ் வைக்கிறது, எவ்வளவு ரிஸ்க் வைக்கிறது, இப்படி எதுவுமே தெரியாமல் ஒரு ட்ரேடில் என்டர் ஆகிட்டு மணி லாஸ் பண்ணுற மாதிரி ஆகிடும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஓவர் ட்ரேடிங். ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான ட்ரேடில் வந்து என்ட்ரி ஆகிறது, அதாவது ஒரு 15 மினிட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு 10 ட்ரேட்ஸ் அவங்க வந்து என்ட்ரி எடுத்திருப்பாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு ட்ரேடு என்ட்ரி லாஸ் ஆகிருக்கும், அடுத்த ட்ரேடு என்ட்ரி, அந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா அதிகப்படியான ட்ரேடை வந்து எடுக்கிறது. இந்த மாதிரி ஓவர் ட்ரேட் பண்ணுறது வந்து நிறைய பேர்கிட்ட இந்த ப்ராப்ளம் இருக்கும். ஸோ இதனாலேயும் நம்ம வந்து அதிகமாக மணி வந்து லாஸ் பண்ணுவோம். அடுத்ததாக ட்ரேடு வந்து ரிவர்சல் ஆகும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரேடை ஹோல்டு பண்ணிக்கிட்டே இருக்கிறது. இப்போ நீங்கள் ஒரு பொசிஷன் எடுத்துட்டீங்க, மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ் கொடுக்குது அப்படின்னா ப்ராப்பரான ஒரு எக்ஸிட் பிளான் இருக்கணும், ஸ்டாப் லாஸோ இல்லை ஹெட்ஜிங்கோ இருக்கணும். இல்லை மார்க்கெட் வந்து இதுக்கு முன்னாடி நான் ஒரு ட்ரேட் எடுத்தப்போ அந்த மாதிரி தான் எனக்கு அகேன்ஸ்டாக போணுச்சு, அதுக்கப்புறம் ரிவர்சல் ஆகிடுச்சு அப்படின்னு இதுக்கு முன்னாடி நடந்ததை பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணி, ஸோ அது மாதிரியே இப்போவும் நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு லாஸ் வந்தாலும் அதை வந்து ஹோல்டு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, எக்ஸிட் ஆகாமல் ரிவர்சல் ஆகிடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில். இது மாதிரி இருக்கிறப்பையும் பார்த்தீங்கன்னா நிறைய லாஸ் பண்ணுவோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பேனிக் செல்லிங், அதாவது ஸ்டாப் லாஸ் போட்டிருப்பாங்க, சில பேர் டார்கெட்டும் வச்சுருப்பாங்க, இருந்தாலும் மார்க்கெட் எங்கே நமக்கு அகேன்ஸ்டாக போயிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ப்ராப்பரான டார்கெட்டை நெருங்குற வரைக்கும் வெயிட் பண்ணுறது கிடையாது, அதே போல் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுறது கிடையாது. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் வரப்போ கம்மியான ப்ராஃபிட்டை வச்சுக்குவோம், அதே போல் லாஸ் வரப்போ பார்த்தீங்கன்னா பெரிய லாஸை வந்து ஃபேஸ் பண்ணுற மாதிரி ஆகிடும். அடுத்ததாக ஓவர் கான்ஃபிடென்ட்டில் இருக்கிறது, அதாவது ஒரு தொடர்ந்து ஒரு 3-4 ட்ரேடு வந்து நம்ம ப்ராஃபிட் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான்டா ஷேர் மார்க்கெட்டை நான் நல்லா கற்றுக்கிட்டேன், இந்த டயத்தில் இன்றைக்கி மார்க்கெட் எங்கே போகணும் என்னால் ஈஸியாக சொல்ல முடியும் அப்படிங்கிற ஓவர் கான்ஃபிடென்ட் எடுத்துக்கிட்டு ப்ராப்பரான ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை ஃபாலோ பண்ணாமல் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் போடாமலோ இல்லைனா அதிகப்படியான குவான்டிட்டியில் வந்து என்ட்ரி கொடுக்குறது, இந்த மாதிரி ஓவர் கான்ஃபிடன்ஸில் ட்ரேட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா இதுவும் ஒரு பெரிய லாஸ் வந்து நமக்கு கொடுத்துரும். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ரிவெஞ்ச் ட்ரேட் பண்ணுறது, அதாவது இதுக்கு முன்னாடி நம்ம தொடர்ச்சியாக லாஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நான் விட்ட பணத்தை எப்படியாவது பிடிச்சே ஆகணும், ஸோ நான் லாஸ் பண்ணதை இன்றைக்கி எப்படியாச்சும் ரெக்கவர் பண்ணியே ஆகணும், அதனால் ட்ரேட் இப்போ எடுத்தே ஆகணும், இன்றைக்கே நான் ட்ரேட் எடுத்து இன்றைக்கே நான் வந்து அதை ப்ராஃபிட்டில் மாற்றி ஆகணும் அப்படின்னு ரிவெஞ்ச் ட்ரேட் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா
நீங்கள் இன்னும் பணத்தை வந்து லாஸ் தான் பண்ணுவீங்க. ஸோ இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா எமோஷன்ஸை பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறப்போ நம்ம மணி லாஸ் பண்ணுறதுக்கான ரீசன். நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி சில பேருக்கு ப்ராப்பரான டெக்னிக்கல் அனாலிசிஸ் நாலேஜ் அப்படிங்கிறது வந்து நல்லாவே இருக்கும். ஆனால் அவங்க இந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்லையும் இந்த எமோஷன்ஸ் ட்ரேடிங்லையும் பார்த்தீங்கன்னா மணியை லாஸ் பண்ணிடுவாங்க. உங்களுக்கு ப்ராப்பரான நாலேஜ் இருந்தால் மட்டும் பத்தாது, இந்த மாதிரி ப்ராப்பராக ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டும் கற்றுக்கணும். அதே போல் எமோஷன்ஸை பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணணும். ஸோ இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கில் மணி லாஸ் பண்ணுறதுக்கான ரீசன். இப்போ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கில் எப்படிலாம் நம்ம வந்து மணி லாஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்கான காரணத்தை பார்த்தோம். இப்போது எப்படி நம்ம மணி லாஸ் பண்ணாமல் இருக்கிறது, ஸோ இதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படிங்கிறத அடுத்ததாக பார்ப்போம். இது வரைக்கும் ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கில் மணி லாஸ் பண்ணுறதுக்கான ரீசன் பற்றி பார்த்தோம். இப்போது அதுக்கான சொல்யூஷன் பற்றி பார்க்கலாம். அதாவது மணி லாஸ் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னா அதுக்கு நம்ம என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரேடு வித் எ டிஃபைன்டு ஸ்ட்ராட்டஜி. நீங்கள் ஒரு ட்ரேடில் என்டர் ஆக போகிறீங்க அப்படின்னா உங்களுக்குன்னு ஒரு கிளியரான ஸ்ட்ராட்டஜியோ இல்லை ப்ராப்பரான ஒரு ட்ரேடிங் சிஸ்டம் அப்படிங்கிறது இருக்கணும். ரேண்டமாக நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லாஸஸ் வரதான் செய்யும். ஆனால் அதுக்கு பதிலாக இதுதான் எனக்கான ட்ரேடிங் சிஸ்டம், இந்த பாயிண்டில் வரும்போது நான் என்ட்ரி ஆக போகிறேன், எனக்கு இவ்வளோ ஸ்டாப் லாஸ், இந்த பாயிண்ட் எனக்கு டார்கெட், இந்த மாதிரி ப்ரீ பிளான்டாக இருந்தோம், நல்லா பிளான் பண்ணி ட்ரேடில் என்ட்ரி ஆகிறோம் அப்படின்னா நம்ம லாஸை தவிர்க்கலாம். அதே போல் உங்களுக்குன்னு ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி, கிளியரான ஒரு ஸ்ட்ராட்டஜியை வந்து நீங்கள் பில்ட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ பெரும்பாலும் ஆப்ஷன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் அப்படிங்கிறது வந்து மார்க்கெட்டில் இருக்குது. அயன் காண்டர், ஸ்ட்ராடு, ஸ்டாங்கிள், கிரெடிட் ஸ்ப்ரெட், இந்த மாதிரி நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ மார்க்கெட்டோட டைரக்ஷனை பொறுத்து அதோட மூவ்மெண்ட்டை ஓரளவு ப்ரெடிக்ட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜியை வந்து யூஸ் பண்ணலாம். இப்போது மார்க்கெட்டு வந்து ஓரளவு மாட்ரேட் புல்லிஷாவோ இல்லை சைட்வேஸ்லேயே இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஸ்ப்ரெட் மாதிரி யூஸ் பண்ணலாம். ஏன்னா நீங்கள் ஸ்ப்ரெட்டை யூஸ் பண்ணும்போது மார்க்கெட் வந்து மேலே போகும், ஆனால் மாட்ரேட்டாக தான் போகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா இருக்குது. அப்படிங்கிறப்போ ஸ்ப்ரெட் வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் தரத்துக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. ஆனால் நேக்கடாக நீங்கள் வந்து ஆப்ஷன்ஸை பை பண்ணீங்க அப்படின்னா மார்க்கெட் சைட்வேஸ்லையோ இல்லை மாட்ரேட் புல்லிஷாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு லாஸ் தான் வரும். ஸோ அப்போது எந்த இடத்துல நம்ம இந்த ஸ்டாடில் யூஸ் பண்ணுறது, ஸ்டாங்கில் யூஸ் பண்ணுறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு யூஸ் பண்ணோம். மார்க்கெட் வந்து நல்ல மொமெண்டம் கொடுக்க போகுது, ஏதோ ஒரு இடத்துல பிரேக் அவுட்டோ இல்லை சடனாக ஒரு ஸ்பைக் கிரியேட் ஆக போகுது அப்படின்னு தெரிகிற இடத்துல நம்ம லாங் ஸ்டாடில் இல்லைன்னா லாங் ஸ்டாங்கிள் இதை வந்து யூஸ் பண்ணலாம். அதாவது அட் த மணியில் காலையும் புட்டையும் பை பண்ணிங்க அப்படின்னா அது வந்து லாங் ஸ்டாடில். அதே போல் அவுட் ஆஃப் த மணியில் கால் அண்ட் புட்டை வந்து சேம் டைமாக பை பண்ணிட்டீங்க அப்படின்னா அது வந்து லாங் ஸ்டாங்கிள். இப்படி பண்ணும்போது என்ன நடக்கும், மார்க்கெட் ஏதாவது ஒரு சைடு போகிறப்போ ஒரு பக்கம் வந்து ஒரு பெரிய ப்ராஃபிட்டும் இன்னொரு பக்கம் ஒரு சின்ன லாஸும் இருக்கும். அப்போ ஓவராலாக நீங்கள் ப்ராஃபிட்டில் இருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்குன்னு ஒரு ஆல்ரெடி டிஃபைன் பண்ண ஒரு ஸ்ட்ராட்டஜியை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கணும். அதுவும் எப்படின்னா மார்க்கெட்டோட டைரெக்ஷனை பேஸ் பண்ணி தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அதே போல் நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜியை கண்டுபிடிச்சிட்டிங்க, இல்லை உங்களுக்குன்னு ஒரு ட்ரேடிங் சிஸ்டம் இருக்குது அப்படின்னா அதை வந்து நீங்கள் ப்ராப்பராக வந்து பேக் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். நீங்கள் லைவாக அதை வந்து கொண்டு வரதுக்கு முன்னாடி, அதாவது அதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்குறதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு சைட்டில் பேக் டெஸ்டிங் வெப்சைட்ஸ் நிறைய அவைலபிளாக இருக்குது. ஸோ அந்த சைட்டில் போய்ட்டு மார்க்கெட்டு இந்த பாயிண்ட்லேருந்து இவ்வளோ பாயிண்ட் மூவ் ஆனிச்சுன்னா என்னோட ஸ்ட்ராட்டஜி எவ்வளோ இதுக்கு முன்னாடி ப்ராஃபிட் கொடுத்துருக்கு, இல்லை லாஸை வந்து எவ்வளோ தரத்துக்கான வாய்ப்பு இருக்குது, ரிஸ்க் எனக்கு எவ்வளோ இருக்குது, மேக்ஸிமம் என்ன ரிஸ்க் ரிவார்டு இதில் கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பேக் டெஸ்ட் ப்ராப்பராக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் லைவாக எக்ஸிக்யூட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் லாஸ் இல்லாமல் ட்ரேட் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ ரெண்டாவது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அவாய்ட் பையிங் ஓடிஎம் ஆப்ஷன்ஸ். ஆப்ஷன் ஸ்ட்ரைக்கை சூஸ் பண்ணும்போது எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஓடிஎம் தான் சூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா ஆப்ஷன் பையர்னாலே கம்மியான கேபிட்டலில் வச்சு தான் ட்ரேட் பண்ண வருவாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ அவுட் ஆஃப் த மணியில் இருக்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸை சூஸ் பண்ணால் தான் நம்மக்கிட்ட இருக்கிற கேபிட்டலுக்கு அதை பை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிஎம் ஆப்ஷன்ஸை வந்து சூஸ் பண்ணுவாங்க. அதில் என்ன ஆகும், உங்களுக்கு அது சீப்பாக கிடைச்சாலும் ஆனால் அதோட சக்ஸஸ்க்கான ப்ராபபிலிட்டி, அதாவது வின்னிங் ப்ராபபிலிட்டி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி. எக்ஸ்பைரி ஆகும்போது ஓடிஎம் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 80 to 85% ஓடிஎம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒர்த்லெஸ்ஸாக தான் முடியும், அதாவது ஜீரோவாக தான் போய் முடியும். நீங்கள் சீப்பாக கிடைக்குதுங்கிறதுக்காக ஓடிஎம் ஸ்ட்ரைக்கை சூஸ் பண்ணி அதில் இருக்கிற ப்ரீமியமை பை பண்ணிட்டீங்க அப்படின்னா எக்ஸ்பைரி வரைக்கும் ஹோல்டு பண்ணுறப்ப என்ன ஆகும், அது கடைசியில் ஜீரோவாக தான் போய் முடியும். ஸோ அதனால் மோஸ்ட்லி ஓடிஎம் ஆப்ஷனை சூஸ் பண்ணுறதை வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு மேலே என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட் த மணியோ இல்லைனா இந்த மணியை வந்து சூஸ் பண்ணலாம். ஸோ அப்படி இருக்கும்போது உங்களோட சக்ஸஸ் ரேட் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் ஓரளவு பெட்டராகவே இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ இந்த பாயிண்டில் பார்த்தது என்னென்னா ஓடிஎம் ஸ்ட்ரைக்கை வந்து சூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிவிட்டு அட் த மணியையோ இல்லைனா அதுக்கு பதிலாக இந்த மணியாக இருக்கிற ஏதாவது ஒரு ஆப்ஷனை வந்து ஏதாவது ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸை சூஸ் பண்ணி அதில் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட சக்ஸஸ் ரேட் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அடுத்ததாக ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக், மாஸ்டர் இன் ஆப்ஷன் கிரீக்ஸ்.
ஆப்ஷன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே அதில் இந்த க்ரீக்ஸோட கான்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது ரொம்ப அதிகம். இதில் டெல்டா, தீட்டா, அது மாதிரி காமா, வீகா அப்படின்னு நிறைய இருக்குது. சரியா? இப்போ இந்த டெல்டாங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னா, இது வந்து ஆப்ஷன் பையர் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிக்க வேண்டியது. ஏன்னா நீங்கள் நிஃப்டியை சூஸ் பண்ணுறீங்க, அட் த மணி ஸ்ட்ரைக் ப்ரைஸை எடுக்கிறீங்க அப்படின்னா நிஃப்டி 100 பாயிண்ட் மூவ் ஆனிச்சுன்னா அட் த மணி ப்ரீமியம் வந்து எவ்வளோ பாயிண்ட் மூவ் ஆகும் அப்படிங்கிறத மெஷர் பண்ணுறது தான் இந்த டெல்டா. அப்போது நீங்கள் ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸை சூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களோட அண்டர்லைங் இன்ஸ்ட்ருமெண்ட், அதாவது நிஃப்டி வந்து ஒரு 100 பாயிண்ட் மூவ் ஆகுதா, இல்லை ஒரு 100 பாயிண்ட் மூவ் ஆகும் அப்சைடில் அப்படின்னு தெரிஞ்சுது அப்படின்னா நீங்கள் எப்படி உங்களோட டார்கெட்டை உங்களோட ப்ரீமியமில் செட் பண்ணுறது? சரியா? ஸோ இந்த மாதிரி மெஷர்மெண்ட்டுக்கு வந்து இந்த டெல்டா அப்படிங்கிறது வந்து யூஸ் ஆகுது. தீட்டா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டைம் டிகே. அதாவது மார்க்கெட் வந்து இன்றைக்கி ஃபுல்லாக சைட்வேஸில் இருக்குது. மார்னிங் வந்து ஒரு 9:30க்கு நீங்கள் ஒரு ஆப்ஷன்ஸில் என்ட்ரி ஆகிறீங்க, அடுத்த மணியில் என்ட்ரி ஆகிறீங்க. மார்க்கெட் எந்த இடத்துல ஓப்பன் ஆனிச்சோ ஈவினிங் அதே இடத்துல வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னா உங்களோட ஆப்ஷன் ப்ரீமியம் எவ்வளவு கம்மியாக இருக்கும் அப்படிங்கிறத மெஷர் பண்ணுறது தான் இந்த தீட்டா. ஸோ இது எதனால் குறையுது அப்படின்னா டைம். இன்னைக்கு ஒரு நாள் போணுச்சு பார்த்தீங்களா, அந்த டைமுக்கான வேல்யூ. ஸோ அந்த டைம் வேல்யூ எவ்வளோ அப்படிங்கிறத மெஷர் பண்ணுறது தான் இந்த தீட்டா. அடுத்ததான் இந்த வீகா அப்படிங்கிறது வந்து மார்க்கெட்டில் இருக்கிற வாலட்டிலிட்டி எந்த அளவுக்கு ஆப்ஷன்ஸை வந்து இம்பேக்ட் பண்ணும் அப்படிங்கிறத இந்த வீகா மூலமா நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி டெல்டா, தீட்டா, ஸோ இதில் காமா கூட மிஸ் பண்ணியாச்சு. ஸோ அடுத்தது காமான்னு ஒன்று இருக்குது. காமாலாம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கேல்பிங் பண்ணுறவங்க, முக்கியமாக ஆப்ஷன் பையருக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்க வேண்டியது. காமா எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த காமா தான் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ப்ரீமியம் வந்து ஒரு 5 ரூபா 10 ரூபா இருக்கிறதெல்லாம் சடனாக பார்த்தீங்கன்னா 80, 100 போகும் பார்த்தீங்களா. ஸோ அது வந்து இந்த காமா எஃபெக்ட் தான். இது என்ன ஆகும் காமா அப்படின்னா டெல்டா கூட அப்படியே மல்டிபிள் ஆகி டெல்டாவையும் பூஸ்ட் பண்ணி காமாவும் பூஸ்ட் ஆகிடும். அப்போது மார்க்கெட் சடனாக கம்மியான டைமில் எக்ஸ்பைரி அப்போ நிறைய டைம் பார்த்தீங்கன்னா இந்த காமா எஃபெக்ட் நடக்கும். அதுக்கான ரீசன் என்ன, இன்னும் ஆப்ஷன் முடிய போகிறதுக்கு கொஞ்சம் நேரம் தான் இருக்குது, எக்ஸ்பைரி ஆகிறதுக்கு கொஞ்சம் நேரம் தான் இருக்குது. அப்படிங்கிறப்போ அந்த டயத்தில் பெரிய வாலடைல் நடக்கும்போது என்ன ஆகும்னா அந்த காமா பிளாஸ்ட் அப்படிங்கிறது அங்கே நடக்கும். ஸோ அப்போ என்ன ஆகும்னா ப்ரீமியம் தாறுமாறாக மேலே ஏறி இறங்கும். அப்போது நீங்கள் ஒரு ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் பண்ணுறீங்க அப்படின்னா வெறும் மார்க்கெட்டோட டைரக்ஷன் மட்டுமே தெரிஞ்சிருந்தால் மட்டும் பத்தாது. சரியா? எனக்கு மார்க்கெட்டோட டைரக்ஷன் வந்து தெரியும், மார்க்கெட் இப்போ மேலே தான் போக போகுது ஒரு 50 பாயிண்ட்டு அப்படின்னா அதை மட்டுமே வச்சு நீங்கள் ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் பண்ண முடியாது. அதுதான் சொல்லியிருக்கோம், ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் இஸ் நாட் அபவுட் டைரக்ஷன். யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் ஆப்ஷன் கிரீக்ஸ். ஆப்ஷன் கிரீக்ஸ்னு மட்டும் இல்லை, ஆப்ஷன் கிரீக்ஸை பற்றி நல்லா நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அதே போல் எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸை சூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதும் தெரியணும். உங்களுக்குன்னு ப்ராப்பரான ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது இருக்கணும். இந்த ஆப்ஷன் கிரீக்ஸ் பற்றி தெரியணும் அப்படின்னா நம்ம சேனலில் ஆல்ரெடி டெல்டா, தீட்டா, காமா பற்றிலாம் வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போது ஃபைனலாக நம்ம என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கில் மணி லாஸ் பண்ணுறதுக்கான ரீசன் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்தோம். அதில் வந்து லேக் ஆஃப் நாலேஜ், புவர் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், அதே போல் எமோஷன்ஸை பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறது. அதுக்கு அடுத்ததாக இப்போது எப்படி லாஸ் பண்ணாமல் ட்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். உங்களுக்குன்னு ஒரு கிளியரான ஸ்ட்ராட்டஜியோ இல்லை ஒரு ட்ரேடிங் சிஸ்டமாக வேணும். அதே போல் ஓடிஎம் ஆப்ஷனை சூஸ் பண்ணுறது. இப்போ நீங்கள் நேக்கடாக பை பண்ணுறீங்க அந்த மாதிரியான பையர் அப்படின்னா ஓடிஎம் ஆப்ஷனை சூஸ் பண்ணுறதை நீங்கள் தவிர்க்கணும். கடைசியாக ஆப்ஷன் கிரீக்ஸை பற்றி நல்லா ஓரளவு தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் உங்களால் ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கில் வின் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.